ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் டெலிஷியஸான டிசர்ட் பண்ண போகிறேங்க ஷாஹித்து கூட. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 4 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரெட்டில் சைடு ப்ரௌன் போர்ஷன்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் அந்த சென்டர் போர்ஷனை நான் டயகனலாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் நான் சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் சின்னதாக இருந்ததுன்னா. ஸோ அதுக்காக நான் இதையும் நான் இன்னும் சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது போல் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிரப் ரெடி பண்ணிக்கணும். சுகர் சிரப்பு. இது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இதே கப்பில் தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றி நம்ம சிரப்பு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அதே நேரத்தில் இப்போ பேனில் நம்ம நெய் விட்டுக்கலாம் ப்ரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை பண்ணிடலாம். ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு இது. டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வெளியில் நிறைய வாங்க வேண்டிய ஐட்டம் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற வச்சு நம்ம பண்ணிடலாம். ப்ரெட்டு, பால், சர்க்கரை, ஏலக்காய், அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம இதை ஸ்வீட்டை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும், அதுதான். ஸோ பை த டைம் இங்கே நம்ம 1/2 லிட்டர் பாலில் வந்துட்டு காய்ச்ச வச்சு ரெடி பண்ணியாச்சு, ஊற்றி வச்சு அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டும் இப்போ சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு இந்த சுகர் சொல்யூஷனில் நல்லா டிப் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா அப்படி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரெட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த சொல்யூஷனில் போட்டு எடுத்துடணுங்க. அப்போ தான் அது நல்லா அந்த சர்க்கரை தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும் ப்ரெட்டில். ஸோ இதை நல்லா முக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி ஊற வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்படி முக்கி எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ இங்கே பால் நல்லா திக்காக காஞ்சிட்டு வருது. ஸோ இந்த சைடில் ஏடு இருக்கிறத கூட எடுத்து அந்த பாலில் சேர்த்து காய்ச்சிக்கிட்டே வரணுங்க. 1/2 லிட்டர் பாலை வந்து 1/4 லிட்டருக்கு சுண்ட விட்டுறணும் நல்லா. ஸோ என்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குது, அதால் நான் இதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டியாலும் பரவாயில்ல. நம்ம பால்லையே சர்க்கரை போட்டு காய்ச்சி ரபடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால நான் சர்க்கரை சேர்த்துக்கல, ஏன்னா அதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால. ஸோ கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நம்ம இந்த பாலில் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா திக்கு பதத்துக்கு காய்ச்சிக்கிட்டே வரணுங்க. நான் இப்போ போடலை சுகரு, ஏன்னா அந்த கண்டென்ஸ்ட்லேயே ஸ்வீட் இருக்கிறதுனால நான் போட்டுக்கல. ஸோ இது அப்படியே காய்ச்சி கொண்டு வரணுங்க. திக்காக அந்த ரபடியை திக்காக காய்ச்சி கொண்டு வரணும். நான் கொஞ்சம் குங்குமப்பூ சூடு பாலில் கரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த குங்குமப்பூ பாலையும் இதில் சேர்த்து இப்படி காய்ச்சிக்கிட்டே வரணும் நல்லா. இப்போ வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சைடு ஏடெல்லாம் கூட எடுத்து அந்த பாலில் சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ 1/2 லிட்டர் வந்துட்டு 1/4 லிட்டராக சுண்டிக்கிட்டு வருது. இன்னும் நல்ல திக்கு பதத்துக்கு வரணுங்க.
1/4 லிட்டரை விட இன்னும் கூட திக்காக காய்ச்சணும். அது அந்த ஒரு திக்காக வரணும் அந்த ரபடி. ஸோ இந்த தாங்க கரெக்டான பதம். ஸோ இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சுகர் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டு மேலே இந்த ரபடியை ஊற்றிடணும். வாவ், பார்க்குறதுக்கே இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இந்த ரபடி வந்து எல்லா ப்ரெட்டு மேலேயும் கவர் ஆகிற மாதிரி ஊற்றணும். இதுவும் போய் ப்ரெட்டை நல்லா ஊறி ஸ்வீட் வந்துட்டு அப்போ தான் இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா ஒரு சாஃப்டாகவும் தெரியும். அந்த ரபடி கொஞ்சம் க்ரன்ச்சியும் இருக்கும், சாஃப்ட்டும் இருக்கும். ஸோ மிக்சடாக இருக்கும் அதோடைய ப்ரெட் டெக்ஸ்சரு. ஸோ இந்த ரபடியில் அது நல்லா சோக் ஆகும். இப்போ அந்த ப்ரெட்டு மேலே இன்னும் நம்ம இதுக்கு மெருகேற்றணும் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் நட்ஸு கட் பண்ணி வச்சுக்கேன், பாதாமை, அதையும் இது மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். சூப்பரான டெலிஷியஸான ஷாஹி துக்குடா ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரிச்சு ஸ்வீட். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான ஒரு ரிச்சு ஸ்வீட்டை பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, சூப்பராக வரும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கேங்க, காயின் பர்ஸு க்ரோஷே ஒர்க்கு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.